பிளாக் கிறிஸ்டல் இருந்தா யாரு வேணாலும் விபாஷாவை ஜெயிக்கலாம். என்னது, பிளாக் கிறிஸ்டலா? ஆமா, சைபர் பிளானட்லயே த மோஸ்ட் பவர்ஃபுல் கிறிஸ்டல். அது இருந்தா இந்த பிளானட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கைப்பற்றுவதற்கான அபார சக்தி கிடைக்கும். ஆனா அந்த பிளாக் கிறிஸ்டல் சாக்ரெட் பிளட் ஏலியனுக்குள்ளதான் இருக்கு. இப்ப அந்த ஏலியனை கொன்னு பிளாக் கிறிஸ்டலை சொந்தமாக்கிட்டா விபாஷா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக நம்ம கிராண்ட் மாஸ்டர் மிருகலோச்சன் அந்த ஏலியனை கொல்ல போயிட்டு இருக்காரு என்று அவர்கள் சொன்னதை கேட்க அப்போதுதான் மித்ரன் சொன்னது அகிலனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அகில, நீ வேட்டையாட வேண்டியது சாக்ரெட் பிளட் ஏலியன் தான். அதை மட்டும் செஞ்சுட்டா நீ கேட்டதுக்கு மேல 50 கோடி கிடைக்கும். நீ பூமிக்கும் சீக்கிரமே திரும்பி வந்துடலாம். உன் பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் என்று மித்ரன் சொன்னது அகிலனின் மனதுக்குள் எக்கோ அடித்துக் கொண்டிருந்தது. மிருகலோச்சன் மற்றும் அவரது அடியாட்கள் அனைவரும் சேக்ரெட் பிளட் ஏலியனை கொல்வதற்காக காட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது மிருகலோச்சனின் படை தளபதியிடம் அகிலன், நானும் உங்க கூட வரேன் தளபதி. ஹே, காமெடி பண்ணாத. அங்க நாங்க ஏலியனை கொல்ல போறோம். உன்ன மாதிரி பைந்தாங்கோலிக்கெல்லாம் அங்க இடம் இல்ல. இங்கே இருந்து பாத்ரூம் கிளீன் பண்ற வேலைய பாரு என்று மிருகலோச்சனின் அடியாட்களில் ஒருவன் அகிலனை அசிங்கப்படுத்த, வந்துட்டு போறான். நம்ம பேக தூக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட் வேணும்ல, வரட்டும் விடு. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.